அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே, தம்ப்நெயிலே, டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, இந்த 3 வகை ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் தீபாவளி, அதாவது இன்று முதல் 5000 ரூபாய் பரிசாக வழங்கப்படுவதாகவும் தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. இது தீபாவளி பரிசாகவும் பொங்கல் பரிசாகவும் சேர்த்தே தான் வழங்க போவதாக தமிழக அரசு அறிவிப்பாக ஒரு ஸ்கீமாவை கொடுத்திருக்கிறாங்க. இந்த ஸ்கீம்ல யாரெல்லாம் பயன்பெற போறாங்க, இதற்கான டோக்கன் எந்த தேதியிலிருந்து வழங்கப்படும், அதே போல இந்த 5000 ரூபாய் இந்த என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் இந்த 3 வகை ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய குடும்ப தலைவிகளுக்கு மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்றதுக்கான தெளிவான விளக்கமும் சொல்லியிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்றதையும் தெளிவாக பார்க்க போகிறோம். அதே போல் என்னென்ன ஸ்கீம் அப்டேட்லாம் கொடுத்துருக்குறாங்கன்றதையும் தெளிவாக நம்ம பார்க்கலாங்க. சரிங்களா? ஸோ தொடர்ந்து வீடியோவை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ், நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழுமையான தகவலும் முழுமையான அப்டேட்டும் தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? இங்கே தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. என்னன்னா, ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தீபாவளி பரிசு ரூபாய் 5000 ரெடி. தமிழ்நாடு அரசின் சூப்பரான அருமையான ஸ்கீம் திட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் அட்டைகளுக்கு ரூபாய் 5000 பரிசாக வழங்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது. ரேஷன் அட்டை ஏழை மக்களுக்கு ரேஷன் திட்டத்தின் கீழ் உணவு தானியங்கள் வழங்கப்படுகின்றன. ரேஷன் கார்டுகள் மூலமாக இந்த உதவிகளை மக்கள் பெறலாம். ரேஷன் கார்டுகள் மாநில அரசால் வழங்கப்படுகின்றன. ரேஷன் கார்டு பயனாளிகளுக்கு மத்திய அரசு தரப்பிலிருந்தும் உதவிகள் வழங்கப்படுகின்றன. இது மட்டும் இல்லாம மகளிர் உரிமை தொகை திட்டமும் இந்த ஸ்கீம் அப்படியே வருதுங்க. அதாவது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தமிழ்நாடு அரசு சார்பாக பல்வேறு உதவிகள் வழங்கப்படுகின்றன. குறிப்பாக ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களில் உள்ள பெண்களுக்கு ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 1000 நிதியுதவி அரசு தரப்பிலிருந்து வழங்கப்படுகிறது. பெண்களுக்கு நிதியுதவி வழங்கும் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தை திமுக அரசு செயல்படுத்தி வருகிறது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பொங்கல் பரிசும் தீபாவளி பரிசும் சேர்த்து தான் இதை வழங்க போறாங்க. அதற்கான அப்டேட்னு பார்த்தோம்னா, ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுகிறது. பொங்கல் பண்டிகை நாளில் பொங்கல் வைப்பதற்கான அரிசி, வெல்லம், மளிகை பொருட்கள் மட்டுமல்லாமல் கரும்பு, வேஷ்டி சேலை போன்ற பொருட்களும் வழங்கப்படுகின்றன. இது மட்டுமல்லாமல் ரொக்க பணமும் வழங்கப்படும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்றாங்க. அடுத்ததா அனைவரும் எதிர்பார்த்ததுதான். சரிங்களா? சில நாட்களுக்கு முன்னர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு தீபாவளி தினத்தன்று சர்ப்ரைஸ் பரிசு காத்திருப்பதாக அறிவித்தார். அது என்னன்னா, ஜிஎஸ்டி விஷயத்தில் நிவாரணம் மற்றும் பல்வேறு பொருட்களுக்கான வரி விலை குறையும் என்று அறிவித்தார். அதே போலதாங்க கடந்த செப்டம்பர் 22ஆம் தேதிக்கு அப்புறம் 28% இருந்த ஜிஎஸ்டி வரியானது தற்போது 18% குறைக்கப்பட்டு தற்போது அமலுக்கு வந்திருக்குங்க. இது மக்கள் மத்தியில பெரும் மகிழ்ச்சியையும் வரவேற்பையும் பெற்றிருக்குங்க. இது மட்டுமல்லாமல் இந்த சூழலில் கூட நாட்டு மக்களுக்கு தீபாவளி, அதாவது இன்று முதலே பரிசும் வழங்கணும் அப்படின்றதையும் கோரிக்கையா வச்சிருக்காங்க. அதே போலதான் ரேஷன் அட்டைகளுக்கு 5000 ரூபாய் அப்படின்றதையும் மென்ஷன் பண்றாங்க. என்னன்னா, தீபாவளி தினத்தன்று ரேஷன் அட்டைகளுக்கு இந்த முக்கியமான அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொங்கல் பண்டிகைக்கு ரேஷன் அட்டைகளுக்கு ரூபாய் 5000 பரிசு வழங்கும் அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிடும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இதற்காக கிட்டத்தட்ட தமிழ்நாடு அரசுக்கு 10,000 கோடி வரை
10,000 கோடி வரை செலவாகும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. காத்திருக்கக்கூடிய தமிழக மக்கள். தீபாவளி பரிசாக தமிழக ரேஷன் அட்டைகளுக்கு தமிழ்நாடு அரசு ரூபாய் 5,000 வழங்கும் என்பது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தமிழ்நாடு அரசு இன்னும் வெளியிடாமல் இருக்காங்க. ஆனா இதற்காக காத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ வரக்கூடிய இன்று முதல், சரிங்களா, இன்று முதல் இந்த 5,000 ரூபாய்க்கான டோக்கன் விரைவில் வழங்கப்படும். பொங்கல் பரிசும் தீபாவளி பரிசாகவும் சேர்த்தே தான் இந்த அறிவிப்பானது வந்திருக்குங்க. சரிங்களா? ஸோ எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.